ஸ்ரீமன் நாராயணீயம். 9ஆம் தசகம். பிரம்மதேவரின் தபம். உந்தியில் கமலத்து உதித்த உன்மகன் தந்தலை திருப்பி நாற்புறம் நோக்கினன். திசையதில் இம்மலர் வந்தது எனவே திசைக்கொரு தலையாய் நான்கினை பெற்றான். கமல மலர்தனை கண்ட நான்முகன் நிமலன் நின்னைக் கண்டிலன் எனவே தன்னை குறித்த சிந்தையில் மூழ்கினான். தனியாக அந்த மலரில் நின்றவன் கலைமகள் காதலன் அறிவிலே சிறந்தோன் மலரதன் மூலமாம் பொருளினை தேடி தண்டினுள் சென்றான் தன் யோக பலத்தால். அண்டத்தின் நாயகன் உன்னை கண்டிலன் கந்த மலரின் தண்டில் 100 ஆண்டு தேடியும் உந்தன் உருவம் தன்னை கண்டிலன். மலரில் அமர்ந்தே மனதை குவித்து கலங்காது உன்னை சிந்தையில் இருத்தினான். உன்னை நினைந்தே 100 ஆண்டு அவனும் தன்னை மறந்தே தவத்தில் இருந்தான். ஞானம் பிறக்க உன்னை கண்டான் தானும் அளவிலா ஆனந்தம் கொண்டான். அழகாய் கட்டிய பீதக வாடை எழிலாய் தோன்றும் கௌத்துப மணியும் காயாம்பூவின் வண்ண மேனியும் கேயூரம் வளையல் முத்து மாலையும் மகுடம் பூண்டு ஒளிரும் சிரமும் மகிமை தங்கிய ஒட்டியானமும் கந்த மலரோன் தான் கண்ட கோலம் எந்தன் மனமதில் என்றும் கொண்டேன். அருமறை செப்பும் பெருமை உடையோன் திருமகள் நாதா உனக்கு வெற்றி. முன் நல்வினையால் உன்னை கண்டேன் என் பணி செய்ய ஞானம் தருவாய் என்றே நான்முகன் தொழுதான் உன்னை என்னை காத்தருள் குருவாயூர் அப்பனே. நான்முகன் உருகி வேண்டுதல் கேட்டு நானுனக்கு அருளினேன் ஞானமும் திறமையும் தவறுகள் இன்றி படைப்பினை நிகழ்த்து தவநெறி தன்னை மீண்டும் தொடர்வாய். எனவே விளம்பி கந்த மலரோனை கனவிலும் எண்ணாத இன்பத்தில் லைத்தாய். நிந்தன் நல்லுரை கேட்ட நான்முகன் சிந்தை தெளிந்து தவநெறி ஏகினான். முன்னிலும் பலமும் ஞானமும் பெற்றான். மன்னியவன் அமர்ந்த மலரும் அசைய நின்னருள் கொண்டவன் காற்றையும் நீரையும் நன்றே உண்டான் பணியில் முனைந்தான். அலகிலா நிந்தன் திருவருள் கொண்டு உலகமும் ஆங்கே உயிர்களும் படைத்தான். நின்னரும் புகழை என்னென்று சொல்வேன் என் குறை தீர்ப்பாய் குருவாயூரப்பா. 9ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.